இன்றைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, யார் தந்தைக்கு அருகாமையில் வருவார்கள்? யார் வருவாங்க? யார் நிறைய உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் தந்தைக்கு அருகாமையில் வருவார்கள். யார் நிறைய உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் தந்தைக்கு அருகாமையில் வருவார்கள். யாருக்கு உதவி செய்யணும்? பாபாவுக்கு அவ்வளோ உதவி செய்யணும். அப்போ தான் தந்தைக்கு அருகாமையில் வர முடியும். இரண்டாவது கேள்வி, இந்த முரளியில் பாபா எது சுலபமான விஷயம் என்று கூறுகின்றார்? தந்தையை நினைவு செய்வது சுலபமான விஷயம் என்று கூறுகிறார். தந்தையை மட்டும் நினைவு செய்வது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸியான விஷயம் என்று கூறுகின்றார். மூன்றாவது, முழு படைப்பின் மீது தந்தை ஏன் இரக்கம் காட்டுகிறார்? ஏனெனில் முழு உலகமும் தமோ பிரதானமானதாக இருக்கிறது. 5 தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக இருக்கிறது. எனவே தந்தை முழு படைப்பின் மீது இரக்கம் காட்டுகிறார். நான்காவது கேள்வி, யார் மறைந்திருக்க முடியாது? யார் போன கல்பத்தைப் போலவே முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் மறைந்திருக்க முடியாது, உடனே தெரிய வந்துவிடும். யார் போன கல்பத்தைப் போலவே முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் மறைந்திருக்க முடியாது, உடனே தெரிய வந்துவிடும். அஞ்சாவது கேள்வி, உயர்ந்த மந்திரவாதி அல்லது மேஜிக் யார்? நீங்க தான். யாரு? ஸ்நேகத்தின் மேஜிக், அதாவது மாயா ஜாலத்தின் மூலம் பாபா சொல்றாரு, பந்தனமற்றவரையும் பந்தனத்தில் கட்டி போடக்கூடியவர்கள்தான் உயர்ந்த மந்திரவாதி ஆவார்கள். ஸ்நேகத்தின் மேஜிக். ஸ்நேகம்னா அந்த அளவுக்கு பாபா மீது உங்களுக்கு என்ன இருக்கு? அவ்வளோ ஸ்நேக அன்பு இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஸ்நேகத்தினுடைய மேஜிக்கு இதன் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பந்தனமற்றவரையும் பந்தனத்தில் கட்டி போடக்கூடியவர்கள் தான் உயர்ந்த மந்திரவாதி ஆவார்கள். ஆறாவது கேள்வி, யார் தொந்தரவுக்கு ஆளாக மாட்டார்கள்? தன்னுடைய சுயத்தின் மனநிலையின் சக்திகளின் மூலம் சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர்கள்தான் ஒருபொழுதும் தொந்தரவுக்கு ஆளாக மாட்டார்கள். fill in the blanks. தந்தையிடம் மறைத்தீர்கள் என்றால் மறைத்து மறைத்து சுயம் நீங்களே டேஷ் போய்விடுவீர்கள். தந்தையிடம் மறைத்தீர்கள் என்றால் மறைத்து மறைத்து சுயம் நீங்களே மறைந்து போய்விடுவீர்கள். இரண்டாவது, முதலில் டேஷ் ஆக வேண்டும். வெறும் பற்றற்றவர் கிடையாது. முதலில் முழுமையாக நஷ்டோ மோகா ஆக வேண்டும். முழுமையாக பற்றற்றவர் ஆக வேண்டும். மூன்றாவது, தந்தையை மறந்து விடுவதால் டேஷ் ஆகி விடுகிறார்கள். தந்தையை மறந்து விடுவதால் சீச்சி, அதாவது மோசமான நிலைக்கு ஆகிவிடுகிறார்கள். நான்காவது, தந்தையின் கட்டளையை மீறி விடுகிறீர்கள் என்றால் டேஷ் கேட்டுவிடுங்கள். தந்தையின் கட்டளையை மீறி விடுகிறீர்கள் என்றால் மன்னிப்பு கேட்டுவிடுங்கள். அஞ்சாவது, உண்மையான உள்ளத்தில் தலைவன் டேஷ் அடைவார். உண்மையான உள்ளத்தில் தலைவன் அல்லது இறைவன் திருப்தி அடைவார். ஆறாவது, டேஷ் கிரகணத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு தந்தையிடம் டேஷையும் சொல்ல வேண்டும்.
மாயையின் கிரகணத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு தந்தையிடம் அனைத்து உண்மையையும் சொல்ல வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.